திண்டுக்கல் மாவட்டம் செம்பட்டி சேடப்பட்டியை சேர்ந்த கூலி தொழிலாளியின் மனைவியை கடந்த 2001ஆம் ஆண்டில் பக்கத்து வீட்டில் நடந்த நகை திருட்டு தொடர்பாக விசாரிக்க போலீசார் செம்பட்டி காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்றனர். அப்போது அங்கிருந்த காவல் ஆய்வாளர் ரெங்கசாமி, காவலர்கள் வீரத்தேவர், சின்னத்தேவர் ஆகியோர் கடந்த 2001ஆம் ஆண்டு பிப்ரவரி 20ஆம் தேதி அதிகாலை 2 மணிக்கு காவல் நிலையத்தில் வைத்து அந்த பெண்ணை விசாரித்தனர். அப்போது அந்த பெண்ணை இன்ஸ்பெக்டர் உட்பட 3 போலீசாரும் காவல் நிலையத்தில் வைத்து ஆடைகளை கிழித்து மானபங்கம் செய்ததாக கூறப்படுகிறது. அன்று மாலை வரை துன்புறுத்திவிட்டு மீண்டும் அந்த பெண்ணை வீட்டுக்கு அனுப்பிய போலீசார் விசாரணைக்கு அழைத்தால் மீண்டும் வர வேண்டும் என மிரட்டி உள்ளனர். இதனால் மனமுடைந்த அந்த பெண் தன் வீட்டின் அருகில் இருந்த கிணற்றில் குதித்து தற்கொலைக்கு முயன்றார். அக்கம் பக்கத்தினர் அவரை மீட்டு காப்பாற்றினர். இதைத் தொடர்ந்து பெண்ணின் கணவர் தனது மனைவிக்கு நடந்த கொடுமைகளை விசாரித்து திண்டுக்கல் RTOவிடம் புகார் அளித்தார். அவர் 40 சாட்சிகளிடம் விசாரணை நடத்தி திண்டுக்கல் மாவட்ட முதன்மை நீதிமன்றத்தில் விசாரணை அறிக்கையை தாக்கல் செய்தார். அதன் பேரில் காவல் ஆய்வாளர் ரெங்கசாமி, காவல் சார்பு உதவி ஆய்வாளர்கள் வீரத்தேவர், சின்னத்தேவர் ஆகியோர் மீது பெண்ணை சட்டவிரோதமாக காவலில் வைத்து மானபங்கப்படுத்தியதாக வழக்கு பதிவு செய்யப்பட்டது. நீதிபதிகள் இந்த வழக்கை திண்டுக்கல் முதன்மை சார்பு நீதிமன்றத்திற்கு மாற்றம் செய்தனர். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி தீபா செவ்வாய்க்கிழமை தீர்ப்பு கூறினார். இவ்வழக்கில் தொடர்புடைய குற்றவாளிகளான ஓய்வு பெற்ற காவல் ஆய்வாளர் ரெங்கசாமி, காவல் சார்பு உதவி ஆய்வாளர்கள் வீரத்தேவர், சின்னத்தேவர் ஆகியோருக்கு தலா 10 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 36,000 ரூபாய் அபராதமும் விதித்து தீர்ப்பளித்தார். இதைத் தொடர்ந்து காவல்துறையில் இருந்து ஓய்வு பெற்ற அந்த 3 பேரையும் போலீஸ் வாகனத்தில் ஏற்றிச் சென்று மதுரை சிறையில் அடைத்தனர். சம்பவம் நடந்து 24 வருடங்கள் கழித்து சம்பந்தப்பட்ட 3 பேரும் தண்டிக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. பாலிமர் செய்திகளுக்காக திண்டுக்கல் செய்தியாளர் மணிமாறன்.